அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்று கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. நாடோடிகளாக சுற்றிய இஸ்ரவேலர்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலர்களிடம் புனித பூமியான பைத்துல் முகதஸ்க்கு ஜெருசலம் நுழையுமாறு அங்கு உள்ளோர் நுழைய விடாமல் தடுத்ததால் அவர்களுடன் தீரத்தோடு போராடுமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஜெருசலத்தில் அமாலிகா என்னும் அடக்குமுறை ஆட்சியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களோடு போரிட தங்களால் இயலாது என்றும் இஸ்ரவேலர்கள் கூறிவிட்டனர். அவர்களில் நல்லவர்கள் சிலர் அஞ்ச வேண்டாம் என்று தைரியமூட்டியும் அமாலிகா கொடுங்கோலர்கள் இருக்கின்ற வரை ஜெருசலத்தில் ஒருபோதும் நுழைய மாட்டோம் என்று பிடிவாதமாக இஸ்ரவேலர்கள் மறுத்துவிட்டனர். இதையடுத்து 40 ஆண்டுகள் அவர்கள் நாடோடிகளாக திரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 5வது அத்தியாயத்தில் 20 to 26 வசனம் வரைக்கும் கூறுகிறான். என் சமுதாயத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன விதித்த பரிசுத்தமான பூமியில் இருக்கும் உங்கள் எதிரிகளுடன் போர் புரிந்து அதில் நுழையுங்கள். அவர்களுக்கு நீங்கள் புறங்காட்டி திரும்பாதீர்கள். புறங்காட்டினால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர்கள், மூசாவே, நிச்சயமாக இதில் மிக பலசாலியான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு வெளியேறும் வரையில் நாங்கள் அதனுள் நுழைய மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நாங்கள் தவறாமல் நுழைந்து விடுவோம் என்றனர். இவ்வாறு பயந்தவர்கள் இருவர் மீதும் அல்லாஹ் அருள் புரிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் அவர்கள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். அவர்களை எதிர்த்து அந்த நரகத்தின் வாயில் வரையில் சென்று விடுங்கள். அதில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். நீங்கள் உண்மை நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வையே நம்புங்கள் என்று கூறினார்கள். மூசாவே, அவர்கள் அங்கே இருக்கும் வரை அதில் நாங்கள் ஒருபோதும் நுழைய மாட்டோம். எனவே நீரும் உமது இறைவனும் சென்று போரிடுங்கள். நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறினர். அதற்கு மூசா, என் இறைவனை, நிச்சயமாக என் மீது என் சகோதரர் மீதும் தவிர மற்ற எவர் மீதும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே பாவிகளாகிய இந்த மக்களிலிருந்து நீ எங்களை பிரித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த இடம் 40 வருடங்கள் வரையில் அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரையில் அவர்கள் பூமியில் தட்டழிவார்கள். ஆகவே இந்த பாவிகளான மக்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று மூசாவுக்கு கூறினான். இஸ்ரவேலர்கள் நாடோடிகளாக சுற்றி திரிந்த நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு அருட்கொடைகளை வாரி வழங்கினான். நிழலே இல்லாத தீ பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் அவர்கள் சிக்கி தவித்த போது மேகக்கூட்டங்களை அவர்களுக்கு நிழலாக செய்தான் அல்லாஹ். மேகங்கள் குடைகள் ஆகின. அவர்கள் சாப்பிடுவதற்காக மண்ணு மற்றும் சல்வா ஆகிய அதிசய உணவை இறக்கி வைத்தான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் கூறுகிறான். உங்கள் மீது மேகத்தை நிழலிட செய்தோம். மன்ஹு மற்றும் சல்வா என்னும் உணவை உங்களுக்கு இறக்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். மன்னு என்ன உணவு வகைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், சமையல் காளான் மண்ணு வகையை சார்ந்ததாகும். அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணமாகும். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. மன்னு என்ன உணவு பனு இஸ்ராயில் மக்களுக்கு இறைவனிடமிருந்து இலவசமாக கிடைத்தது. அதுபோலவே சமையல் காளானும் பயிரிடாமல் தானாகவே வளர்ந்தது. இப்படி இலவசமாக கிடைக்கும் காளான் மனிதனுக்கு சிறந்த உணவாகவும் அதன் சாறு கண் நோய்க்கு நல்ல மருந்தாகவும் அமைந்திருந்தது. இதன் பிறகு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தண்ணீர் வேண்டினர். இந்த கோரிக்கைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாவிடம் வைக்க அல்லாவும் தண்ணீரை அருட்கொடையாக வழங்கினான். இதை பற்றியும் அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில், பிறகு 7வது அத்தியாயத்தில் 160வது வசனத்தில் கூறுகிறான். மூசா தன் இனத்தாருடன் தீ என்னும் பகுதிக்கு சென்று அந்த சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய போது நாம் அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் தடியால் அந்த கல்லை அடியுங்கள் என கூறினோம். அவர் அவ்வாறே அடித்தும் உடனே அதில் இருந்து 12 ஊட்கள் குதித்தோடின. அவருடைய 12 பிரிவு மக்கள் அனைவரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். அப்போது நாம் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்ததை புசியுங்கள், பருகுங்கள், ஆனால் பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.